அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆர் மட்டும் மின்தடை மட்டும் உள்ள ஏசி சுற்று, மின் தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று, மின் தேக்கி மற்றும் உள்ள ஏசி சுற்று. அதாவது மின்தடை மட்டும் தனியா ஒரு ஏசி சுற்றுல இணைச்சா அதனுடைய மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும், மின்னோட்டம் எப்படி இருக்கும், அது ரெண்டுத்தையும் எப்படி கிராஃப் எப்படி இருக்கும், அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் படத்துல என்ன பண்றோம்னா, ஆர் என்ற ஒரு மின்தடை கொண்ட மின்தடையாக்கி ஒரு மாறுதிசை மூலத்துடன் இணைச்சிருக்கிறாங்க. என்னது, ஆர் என்ற ஒரு மின்தடை கொண்ட மின்தடையாக்கி ஒரு மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டு மூலத்துடன் இணைச்சிருக்கிறாங்க. இரண்டாவது, எல் அப்படின்ற மின்தூண்டி எண் கொண்ட அதே மாதிரி எதோட இணைச்சிருக்கிறாங்க, ஒரு மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டோட இணைச்சிருக்கிறாங்க. மூணாவது, சி என்ற மின்தேக்கு திறன் கொண்ட மின்தேக்கி அதே மாதிரி மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு மூலத்துடன் இணைச்சிருக்கிறாங்க. அப்போ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது Vm sin ஒமேகா t, அதான் வந்து மின்னழுத்த வேறுபாட்டினுடைய மதிப்பு. இப்ப பாருங்க, இப்ப இதோட இது இங்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு Vm sin ஒமேகா t. அப்ப நம்ம இங்க R ஒரு மின்தடை இணைச்சிருக்கு இல்லையா, அப்ப இதனுடைய மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா VR is equal to IR எழுதலாம். VR is equal to IR. VR is equal to IR. எதுக்கு, இந்த R என்ற மின்தடை கொண்ட அதனுடைய மின்னழுத்த வேறுபாடு. அதே மாதிரி இங்க L என்ற மின் தூண்டி இருக்குது இல்லையா, அப்ப அதனுடைய மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மின்னிக்கு விசைன்னு சொல்லலாம். அப்ப இங்க இதனுடைய மின்னிக்கு விசை psi is equal to minus L into di by dt ன்னு சொல்லலாம். எதனுடைய, L என்ற மின்தூண்டி எண் கொண்ட மின்தூண்டினுடைய மின்னிக்கு விசை. அப்ப C என்ற மின்தேக்கு திறன் கொண்ட இதனுடைய மின்னிக்கு விசை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா psi is equal to q by c ன்னு எழுதலாம். புரியுதா? இது ஓம்ஸ் லா படி V is equal to IR. மின்னிக்கு விசையினுடைய மின்காந்த தூண்டல் விதியில் எழுதலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்திருப்போம். இந்த ஃபார்முலா V is equal to q by c ன்னு எழுதிருப்போம் இல்லையா. V is nothing but மின்னிக்கு விசை psi is equal to q by c. அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது எல்லாமே பாருங்க ஒரு மூடிய சுற்று. என்ன சுற்று? அப்ப மூடிய சுற்றுக்கு என்ன லாவை பயன்படுத்தலாம் அப்படின்னா கிர்ச்சாஃப்னுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தலாம். கிர்ச்சாஃப்னுடைய சுற்று விதி இரண்டாவது விதியை பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே கிர்ச்சாஃப்னுடைய இரண்டாம் விதியை பயன்படுத்தும் பொழுது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இரண்டாம் விதி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு மூடிய சுற்றுல மட்டும்தான் கிர்ச்சாஃப்னுடைய செகண்ட் லா செயல்படும். ஒரு மூடிய சுற்றில் உள்ள மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது மின்னிக்கு விசையின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம்னு பார்த்தோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா the sum of the voltage, அதாவது மின்னழுத்த வேறுபாட்டின் குறியியல் கூட்டுத்தொகையானது மின்னிக்கு விசையின் குறியியல் கூட்டுத்தொகை சமம்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல வோல்டேஜ் இது மின்னிக்கு விசை ரெண்டும் என்னது சமன் எடுத்துக்கிறோம். அப்ப சமன் எடுக்கும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுக்கு V is equal to VR ன்னு எழுதலாம். V is equal to VR. அப்ப மின்னிக்கு விசையும் மின்னழுத்த வேறுபாடும் சமம்னு பார்த்தோம். இந்த இடத்துல அதே மாதிரி மின்னிக்கு விசை V, இந்த இடத்துல மின்னழுத்த வேறுபாடு V, மின்னிக்கு விசை வந்து எதிர் திசையில் செயல்படுறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா மைனஸ் ஐன்னு போடலாம். எனவே குறியியல் கூட்டுத்தொகை நாம் பார்த்திருப்போம். மின்னழுத்த வேறுபாடின் குறியியல் கூட்டுத்தொகையானது மின்னிக்கு விசையின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம்னு பார்த்திருப்போம். அப்ப இந்த இடத்துல இது எதிர் திசையில செயல்படுறதுனால மைனஸ். அப்ப இந்த இடத்துல நார்மலா அப்ப V is equal to psi ன்னு எழுதணும். புரியுதா இந்த கண்டிஷன்? இப்ப இந்த ஒரு கண்டிஷன் தெரிஞ்சா போதும், இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட்ல இந்த இடத்துல நமக்கு V க்கு மதிப்பு தெரியும், VR க்கு மதிப்பு தெரியும், V க்கு தெரியும், psi க்கு தெரியும், V க்கு தெரியும், psi க்கு தெரியும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாரு, V is equal to என்னன்னு பார்த்தோம், Vm sin ஒமேகா t. VR is equal to IR. VR is equal to IR. அப்ப ஒண்ணுனா பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, I தான் கண்டுபிடிக்கணும். அப்ப I இந்த சைடு வச்சுக்கலாம். I is equal to இந்த R வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும், வகுத்தல் ஆயிடும். Vm by R sin ஒமேகா t ன்னு கிடைக்கும். Vm by R sin ஒமேகா t. அப்ப இந்த இடத்துல இந்த Vm by R
அப்ப இந்த இடத்துல இங்க இருக்குது இல்லையா, இந்த ஆர் தான் வந்து Vm/R வருதுல்ல, அப்ப இந்த ஆர் தான் வந்து இதனுடைய மின்தடை மறுப்புன்னு சொல்லலாம். மின்தடை மறுப்பு இந்த ஆர்னு சொல்லலாம். I is equal to Vm/R sin omega t. இந்த Vm/R க்கு என்ன போடலாம் அப்படின்னா Im னு போடலாம். Im sin omega t ன்னு எழுதலாம். Im sin omega t. அப்ப இந்த இடத்துல பாருங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம். Vm sin omega t equal to IR. நமக்கு I தான் மின்னோட்டம் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப மின்னோட்டம் போது இந்த R என்ன ஆயிடும், வகுத்தலுக்கு வந்துரும். அப்ப Vm/R sin omega t ன்னு வரும். அப்ப இந்த Vm/R எடுத்துட்டு என்னன்னு போடலாம்னா Im னு போடலாம். இதுல பாருங்க இந்த இடத்துல V is equal to Vm sin omega t, I is equal to Im sin omega t. இதுல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே கட்டத்தில் இருக்குது, இன் ஃபேஸ் னு சொல்லலாம். எனக்கு இதோட எந்த ஒரு தீட்டாவும் வரல, π/2 எதுவும் வரல, எந்த ஒரு கோணமும் வரல. அதனால மின்னழுத்த வேறுபாடும் மின்னோட்டமும் ஒரே கட்டத்தில் இருக்குது. இதுதான் முக்கியமானது. மின்னழுத்த வேறுபாடும் மின்னோட்டமும் ஒரே கட்டத்தில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்னன்னா கட்ட வரைபடம் வரையலாம், அலை வரைபடம் வரையலாம். இது நம்ம ஒண்ணுன்னா பார்த்துட்டு மூணுத்துக்கு ஒட்டுக்கா கட்ட வரைபடமும் அலை வரைபடமும் பார்க்கலாம். இப்ப இதுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இப்ப பாருங்க இதுல Vயும் இதையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அப்ப V is equal to Vm sin omega t. இங்க பாருங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ், அப்ப என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். L into di/dt ன்னு எழுதலாம். L into di/dt நமக்கு என்னதான் தேவை, மின்னோட்டம் I தான் தேவை. அப்ப di is equal to இந்த dt என்ன ஆயிடும், வகுத்தலுக்கு இந்த சைடு போகும்போது பெருக்கலா மாறிடும். இந்த L பெருக்கலுக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலா மாறிடும். அப்ப Vm divided by L ன்னு எழுதலாம். Vm divided by L ன்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல sin omega t dt, sin omega t dt. அப்ப இந்த ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இன்டகிரேஷன் எடுக்கிறோம். integration on both side. அப்ப di equal to integration of, அப்ப இந்த Vm by L வெளியே எடுத்துடலாம். integration of sin omega t dt, sin omega t dt. sin omega t க்கு இன்டகிரேஷன் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் cos omega t ன்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல sin omega t க்கு இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் cos omega t, omega t க்கு பண்ணும்போது omega ன்னு கிடைக்கும். அப்ப I is equal to Vm divided by L omega minus cos omega t ன்னு எழுதலாம். minus cos omega t. அப்ப இந்த minus cos omega t எப்படி எழுதலாம் அப்படின்னா sin omega t minus π/2 ன்னு எழுதலாம். இல்லனா sin π/2 சரி sin π/2 minus omega ன்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கலாம். Vm by L omega. இந்த இடத்துல மாத்தி எழுதும்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா sin π/2 minus omega t ன்னு எழுதலாம். sin π/2 minus omega t, sin π/2 minus omega t. அப்ப இந்த இடத்துல மைனஸ் வெளியே எடுக்கும் பொழுது இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். ஏற்கனவே இந்த மைனஸும் மைனஸ் வெளியே எடுக்கிறதுனால இது என்னவா மாறிடும் அப்படின்னா பிளஸ்ஸா மாறிடும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா I is equal to இந்த Vm by L omega இருக்குது இல்லையா, அது வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா Im ன்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த இடத்துல sin இது அப்படியே மாத்தி எழுதலாம். omega t minus π/2, omega t minus π/2. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல sin π/2 minus omega t ன்னு இருக்குது. அப்ப இதுல மைனஸ் வெளியே எடுக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு மைனஸ் வெளியே எடுத்தா மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்ப இது minus π/2 plus omega t ன்னு வரும். அதேதாங்க நம்ம மாத்தி எழுதிருக்கோம். omega t minus π/2 ன்னு எழுதிருக்கோம். omega t minus π/2. இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுல பாருங்க V equal to Vm sin omega t, இது I is equal to Im sin omega t. இதுல இருந்து ரெண்டுமே ஒரே கட்டத்துல இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பாருங்க V is equal to Vm sin omega t, ஆனா I is equal to Im sin omega t minus π/2. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா minus π/2ன்ற கட்ட அளவு என்ன இருக்குது, பின்தங்கி இருக்குது. அப்ப மின்னழுத்த வேறுபாட்டை விட மின்னோட்டமானது minus π/2ன்ற அளவுக்கு எப்படி இருக்குது, பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதை வச்சு, இதை வச்சு. அப்ப இதே மாதிரி இதுக்கு லாஸ்ட் மின்தேக்கிக்கு பார்க்கலாம்.
அப்ப இந்த இடத்துல பாருங்க Vm sin ஒமேகா t, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் q by c ன்னு போடலாம். நமக்கு தேவை எழுதும்போது கரண்ட், அப்ப கரண்ட் இஸ் நத்திங் பட் flow of charges within time சொல்லலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல போகக்கூடிய மின் துகளினுடைய மதிப்பு தான் வந்து மின்னோட்டம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்ப இது q கண்டுபிடிச்சிடலாம். அப்ப q is equal to Vmc sin ஒமேகா t எழுதலாம். அப்ப I is equal to என்ன அப்படின்னா dq by dt. I is equal to dq by dt. The rate of flow of charges is known as current. அப்ப இந்த q ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப I is equal to d by dt Pm sin ஒமேகா t எழுதலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க CVM வெளியே எடுத்துடலாம். அப்ப sin ஒமேகா t க்கு வந்து என்ன பண்ணலாம் வகைக்கெழு எடுக்கணும். அப்ப sin ஒமேகா t க்கு வகைக்கெழு எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா cos ஒமேகா t ன்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க VMC cos ஒமேகா t ன்னு எழுதலாம். அப்ப cos ஒமேகா t னா என்னன்னா sin ஒமேகா t plus pi by 2. அப்ப VMC sin ஒமேகா t plus sin ஒமேகா t plus pi by 2. அப்ப இதுக்கு இந்த இடத்துல பாருங்க வகைக்கெழு எடுக்கும்போது ஒமேகா t க்கு வகைக்கெழு எடுத்தா என்ன வரும் அப்படின்னா ஒமேகான்னு வரும். அப்ப இந்த இடத்துல ஒமேகா c ன்னு இருக்கும். sin ஒமேகா t plus pi by 2. அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த ஒமேகா c ய வகுத்தல் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா Vm 1 divided by omega c. Vm 1 divided by omega c sin omega t plus pi by 2. sin omega t plus pi by 2 ன்னு எழுதலாம். அப்ப I is equal to அப்ப இது என்ன எழுதலாம்னா Im ன்னு எழுதலாம் sin omega t plus pi by 2. அப்ப இதுல இருந்து பாருங்க இதுல இருந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா I is equal to Im sin omega t plus pi by 2. அப்ப மின்னழுத்த வேறுபாடோட மின்னோட்டமானது pi by 2ன்ற கட்டளவு எப்படி இருக்குது முந்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். I is equal to Im sin omega t plus pi by 2. இதான் வந்து லாஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கும் அதனுடைய கட்ட வரைபடம் எப்படி இருக்கும், அதனுடைய அலை வரைபடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இது v ஓட வேல்யூ I ஓட வேல்யூ எழுதிடலாம். I is equal to Im sin omega t. இதுக்கு I is equal to v divided by omega l. இததான் நம்ம என்ன எழுதிருக்கோம் Im ன்னு எழுதிருக்கோம் sin omega t minus pi by 2. sin omega t minus pi by 2. இதுக்கு I is equal to v divided by 1 divided by omega c sin omega t plus pi by 2 ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்ட வரைபடம் வரையலாம். அப்ப கட்ட வரைபடம் போது இந்த இடத்துல பாருங்க மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் கரண்ட்டுக்கு வரையும் பொழுது இப்ப பாருங்க ரெண்டுமே என்ன சொல்லிட்டு ஒரே கட்டத்துல இருக்குது. ரெண்டுமே எப்படி இருக்குது ஒரே கட்டத்துல இருக்குது. ரெண்டும் ஒரே கட்டத்தில் இருக்குது. இது V. கரண்ட் எதுனா அதே திசையில் இருக்குது I. புரியுதா? அதாவது இன் ஃபேஸ் னு பார்த்துட்டோம். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கரண்ட்டும் ஒரே கட்டத்தில் இருக்குது. இன் ஃபேஸ் னு பார்க்கும்போது அது ரெண்டும் எப்படி இருக்குது ஒரே கட்டத்தில் இருக்குது. அப்ப இதுக்கு நம்ம வந்து என்னன்னா அலை வரைபடம் வரையும் பொழுது எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ்க்கு, அதுவே இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட்டுக்கு இப்ப பாருங்க
உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம ரெண்டுமே ஒரே கட்டத்துல இருக்குதுன்னு சொன்னமே, அப்ப ஏன் இந்த படம் மட்டும் ஃபர்ஸ்ட் இது வந்து அதிகமாகவும் கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாவும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஓம்ஸ் லா படி ஃபார்முலா தெரியும், V is equal to IR. V is equal to IR. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதனுடைய மின்தடை வந்து ஒரு 20 எடுத்துக்கலாம். இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வந்து ஒரு 100 எடுத்துக்கலாம். அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 100 இருக்கும் பொழுது மின்தடை எவ்வளவுன்னு சொன்னா 20. அப்ப 20 போது I எவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 5 தான் கிடைக்கும். அப்ப இதுல பாருங்க, V வந்து 100, நமக்கு கிடைக்கிற கரண்ட் வந்து 5. அப்ப எப்பயுமே மின்னழுத்த வேறுபாடானது மின்னோட்டத்தை விட அதிகமா தான் இருக்கும். அப்ப மின்னழுத்த வேறுபாடானது மின்னோட்டத்தை விட எப்படிதான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். அதனாலதாங்க I வந்து எப்பயுமே V விட எப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்ப I விட V எப்பயுமே எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த கிராஃப்ல இப்படி போடலாம். அப்ப இது V is equal to Vm sin omega t, இது I is equal to Im sin omega t. ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒரே கட்டத்துல இருக்குது, இன் ஃபேஸ்னு சொல்லலாம். இப்ப அதுக்கு இதுக்கு போடும்போது இதுக்கு பாருங்க, அப்ப நார்மலா இது வந்து எதுக்கு, V க்கு V is equal to Vm sin omega t. இந்த இடத்துல பாருங்க I க்கு பாருங்க, I is equal to V divided by omega L sin omega t minus pi by 2. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, pi by 2ன்ற கட்டம் பின்தங்கி இருக்குதுன்னு பார்த்தோம். pi by 2ன்ற கட்டம் எப்படி இருக்குது, பின்தங்கி இருக்குது. அப்ப இதை விட இது எப்படி இருக்கணும், pi by 2ன்ற கட்டம் எப்படி இருக்கணும், பின்தங்கி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, அப்ப இந்த இடத்துல இப்படி வரையலாம். இதுதான் வந்து I. அப்ப இதை விட இது எப்படி இருக்குது, pi by 2ன்ற கட்டம் பின்தங்கி இருக்குது. அப்ப அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள கட்ட வரைபடம். எனவே இதை விட இது pi by 2ன்ற கட்டம் எப்படி இருக்குது, முந்தி இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது பின்தங்கி இருக்குது. இதுக்கு இது மின்னழுத்த வேறுபாடு வந்து pi by 2 கட்ட அளவு எப்படி இருக்குது, முந்தி இருக்குது. அதுதான் கட்ட வரைபடம். இது V மின்னழுத்த வேறுபாடுக்கு, இது கரண்ட்டுக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன வரையணும்னா, அலை வரைபடம் வரையும் பொழுது இப்ப பாருங்க, இதுக்கு வந்து அலை வரைபடம் வரையறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கரண்ட்டுக்கு எப்படின்னா, இப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன், பின்தங்கி இருக்குது. pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்குது, பின்தங்கி இருக்கும் பொழுது, அப்ப நமக்கு இது கிராஃப் வரையும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, pi by 2ன்ற கட்ட அளவு பின்தங்கி இருக்குது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்குது, இது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்மலா ஃபர்ஸ்ட் இது போட்டுடலாம். அப்ப இதுல பாருங்க, pi by 2ன்ற அளவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், பின்தங்கி இருக்குது. இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது என்ன பண்ணும், கொஞ்சம் பின்தங்கி ஸ்டார்ட் ஆகும். அப்ப pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்கும், பின்தங்கி இருக்கும். இத கம்பேர் பண்ணும்போது பெருசா போடலாம். அப்ப இது வந்து கரண்ட்டுக்கு, இது வந்து மின்னழுத்த வேறுபாடு. புரியுதா? அதாவது இது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டு pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்குது, பின்தங்கி இருக்குது. இதுதான் வந்து இதுக்கான அலை வரைபடம். இது வந்து பாருங்க, ரெண்டு ஒரே புள்ளியில தொடங்குது. மின்னழுத்த வேறுபாடும் மின்னோட்டமும் ஒரே கட்டத்தில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே புள்ளியில இருந்து தொடங்குது. இதுக்கு பாருங்க, pi by 2ன்ற கட்ட அளவு பின்தங்கி இருக்குது. அப்ப மின்னழுத்தத்தை விட pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்குது, இதுக்கு பின்தங்கி இருக்குது. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூணாவது என்னது, மின்தேக்கிக்கு பார்க்கலாம். மின்தேக்கிக்கு pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், முந்தி இருக்குது. அப்ப நார்மலா இது V, அப்ப இதோட முந்தி இருக்கிறதுனால pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்குது, முந்தி இருக்குது. இது V ன்னு சொல்லலாம், இது கரண்ட் I ன்னு சொல்லலாம். இதுதான் இருக்குன்னா கட்ட வரைபடம். இது பின்தங்கி இருக்குதுன்னா கீழே போடலாம், முன்தங்கி இருக்குதுன்னா முன்னாடி. இது pi by 2ன்ற அளவு முன்னாடி இருக்குது, இது pi by 2ன்ற அளவு பின்னாடி இருக்குது. ஓகேவா? பின்தங்கி இருக்குது. இது pi by 2ன்ற கட்ட அளவு முன்தங்கி இருக்குது. இதுதான் கட்ட வரைபடம். இதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் அலை வரைபடம் வரையும் பொழுது V வந்து நார்மலா வந்துடும். அப்ப இதுக்கு பாருங்க, pi by 2ன்ற கட்ட அளவு எப்படி இருக்குது, முந்தி இருக்குதுன்னு சொல்லிட்டேன்.
π/2 கட்டளவு முந்தி இருக்குது. π/2 கட்டளவு இதுக்கு எப்படி இருக்குது? இதுக்கு வந்து எவ்வளவுனா π/2 கட்டளவு முன்னாடி இருக்குது. இதுக்கு பாருங்க π/2 கட்டளவு பின்னாடி இருக்குது. இதுக்கு π/2 கட்டளவு முன்தங்கி இருக்குது. எது? மின்னோட்டம் I ஆனது. இது மின்னழுத்த வேறுபாடுக்கான கிராஃப், இது மின்னோட்டம் I-க்கான கிராஃப். இதான் வந்து மூணுத்துக்குள்ள கட்ட வரைபடம் மற்றும் அலை வரைபடம். இதுல பாருங்க, இது அங்க இடத்துல Vm, இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா V/R கிடைக்கும். இந்த R வந்து மின்தடை போல செயல்படும். இதுல பாருங்க ஒமேகா L அப்படின்றது இங்க மின்தடையை போல செயல்படுது. எதுல? மின் தூண்டில ஒமேகா Lன்றது என்ன போல செயல்படுது? மின் தடையை போல செயல்படுறதுனால இந்த V/R எழுதலாம். இந்த இடத்துல I = V/R எழுதலாம். அப்ப இதுதான் வந்து மின் தடையை போல செயல்படுறதுனால இதான் வந்து என்னன்னா மின் தூண்டியின் மின் மறுப்புன்னு சொல்றாங்க. எது? இங்கு ஒமேகா L என்பது எதை போல செயல்படுது? மின் தடை போல செயல்படுறதுனால மின் தூண்டியின் மின் மறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது முக்கியமான கேள்வி, கருத்து வினாக்கள்ல கூட கேட்கலாம். அப்ப இதுதான் வந்து மின் தூண்டியின் மின் மறுப்பு ஒமேகா L. அப்ப இந்த இடத்துல பாருங்க மின் மறுப்பு ஒமேகா L. அப்ப இந்த ஒமேகா L ஓட மதிப்பு ஒமேகான்றது என்னன்னா அப்படின்னா 2πf னு சொல்லலாம். ஒமேகான்றது என்னது? 2πf. அப்ப இந்த ஒமேகா L வந்து நம்ம நார்மலா ஒண்ணு ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா XL = ஒமேகா L னு எழுதலாம். தட்சலாம் இது தேவையில்ல. இப்ப பாருங்க, இந்த இடத்துல XL = ஒமேகா L எழுதலாம். ஏன்னா இந்த ஒமேகா L தான் என்னது? மின் தடை போல் செயல்படுது. அதான் வந்து மின் தூண்டி மின் மறுப்புன்னு சொல்லலாம். அப்ப XL = ஒமேகாவோட வேல்யூ என்னன்னா 2πf னு சொல்லலாம். ஒமேகாவோட வேல்யூ என்னது? 2πf. f ன்றது இந்த இடத்துல அதிர்வெண், frequency. f ன்றது வந்து என்னது? அதிர்வெண், frequency னு சொல்லலாம். அப்ப ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இங்க வந்து f வந்து AC க்கு எப்படி இருக்கும்? DC க்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த இடத்துல f வந்து DC க்கு வந்து 0வா இருக்கும். f வந்து DC க்கு எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். DC னா டைரக்ட் கரண்ட்க்கு, அல்டர்னேட் கரண்ட்க்கு f வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்டர்னேட் கரண்டா இருந்துச்சுன்னா f அதிகமாக இதனுடைய மதிப்பு என்னாகும்? அதிகமாகும். அப்ப அதிகமாகிறதுனால இது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஏசியை அலோவ் பண்ணாது. அப்ப எதை மட்டும் தான் அலோவ் பண்ணும் அப்படின்னா டிசியை மட்டும் தான் அலோவ் பண்ணும். இது கருத்து வினாக்கள் அடிக்கடி கேக்குறாங்க. ஏன் வந்து மின் தூண்டி வந்து ஏசியை வந்து அலோவ் பண்றதுல டிசியை மட்டும் அலோவ் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க டிசியோட மதிப்பு இதனுடைய மின் தடையினால என்ன அர்த்தம்? எதிர்க்கிறது தான். அப்ப இந்த இடத்துல ஏசிக்கு அதிக அளவுல எதிர்க்குது. அதனால இது என்ன பண்ணாது அப்படின்னா ஏசியை வந்து அனுமதிக்காது. டிசிக்கு அதனுடைய அதிர்வெண் 0 போது இது ஃபுல்லா ஆயிடுச்சு, 0வா ஆகும் பொழுது இதை எதை மட்டும் அனுமதிக்கும் அப்படின்னா டிசியை மட்டும் அனுமதிக்கும், ஏசியை வந்து அனுமதிக்காது. என்னது? மின் தூண்டி தன் வழியை டிசியை மட்டும் அனுமதிக்கும், ஏசியை வந்து என்ன பண்ணாது? அலோவ் பண்ணாது. அதுவே இதுல பாருங்க, இந்த இடத்துல இந்த XC = 1/ωc எழுதலாம். இதுதான் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் R. அப்ப இதுதான் வந்து என்னது? 1/ωc தான் இங்க வந்து மின் தடை போல செயல்படுறதுனால இது மின் தேக்கியின் மின்மறுப்புன்னு நினைக்கிறாங்க. இது ωL மின் தடை போல செயல்படுறதுனால மின் தூண்டியின் மின்மறுப்பு. இந்த இடத்துல 1/ωc வந்து மின் தடை போல செயல்படுறதுனால இது வந்து என்னன்னா மின் தேக்கியின் மின்மறுப்பு. அப்ப இந்த இடத்துல பாருங்க 1/ωc எழுதலாம். அப்ப XC இந்த இடத்துல இதுக்கு அப்படியே போவேன். XC = 1/ωc. அப்போ 1/2πfc எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க f வந்து 0 னு போட்டோம்னா DC க்கு f வந்து என்னது? 0. அப்ப இந்த 0 னு போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா கிடைக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டியா கிடைக்குது. அதுவே AC க்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா 0வா கிடைக்கும். DC க்கு AC க்கு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா மின் தேக்கியானது டிசியை வந்து என்ன பண்ணாது? அலோவ் பண்ணாது, ஏசியை மட்டும் அலோவ் பண்ணும்.
டைரக்ட் கரண்ட் வந்து மின்தேக்கியானது என்ன பண்ணாது, அதன் வழியா அலோவ் பண்ணாது. எதை மட்டும் தான் அலோவ் பண்ணும், ஏசியை மட்டும்தான் தன் வழியா வந்து என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். இது ரெண்டும் கொஞ்சம் முக்கியமான கண்டிஷன். இதான் வந்து தனித்தனியா மின் தடை மட்டுமுள்ள ஏசி சுற்று, மின் தூண்டி மட்டுமுள்ள ஏசி சுற்று, மின் தேக்கி மட்டுமுள்ள ஏசி சுற்று. நன்றி.